அசத்தலான பேச்சாளராக ஆங்கரிங் அண்ட் பப்ளிக் ஸ்பீக்கிங் பயிற்சி பட்டறை ஜூலை 9 முதல் நேரடி மற்றும் இணைய வழி வகுப்புகள். தொடர்புக்கு 7388824242. நாளை அகில இந்திய அளவில் நடைபெறுகின்ற வேலைநிறுத்த போராட்டத்தில் எங்களுடைய அண்ணா தொழிற்சங்கமும் எங்கள் கூட்டமைப்பில் உள்ள சில சங்கங்களும் இந்த வேலைநிறுத்தத்தில் கலந்து கொள்வதில்லை என்று நாங்கள் முடிவெடுத்திருக்கின்றோம். காரணம், 2 மாதத்திற்கு முன்பு இதே போல் இந்த வேலை நிறுத்தத்தை அறிவித்தார்கள், அகில இந்த வேலை நிறுத்தம். அப்போவே எங்களுடைய எதிர்ப்பை நாங்கள் தெரிவித்தோம். என்னென்னு காரணம்னா, மாநில அரசுக்கிட்ட பல கோரிக்கைகள் இருக்குது. நம்மளுடைய தொழிலாளர்களுக்கு செய்ய வேண்டிய பணிகளுக்கான கோரிக்கைகள், அதையும் சேர்த்து போராட வேண்டும். அப்படி இருந்தால் தான் எல்லாருக்கும் அது நன்மை பயக்கும். நீங்கள் ஒன்லி மத்திய அரசாங்கம் மட்டும் எதுக்கிறது சரியில்லை. நீங்கள் அங்கே இருக்கிற பிரச்சனையை நீங்கள் மத்திய அரசாங்கத்திட்ட பேசணும். இப்போது மாநிலம் பூரா, இந்தியா பூரா எப்படின்னா, பீகாரில் சில பிரச்சனைகளை சேர்த்துக்கிட்டாங்க, அந்த மாநிலத்தினுடைய பிரச்சனைகளை. அதே மாதிரி கொல்கத்தாவில் எடுத்துகிட்டாலும் அங்கேயும் சில மாநில பிரச்சனையை சேர்த்து ஒன்றா வச்சு அங்கே இந்த அகில இந்திய வேலைநிறுத்தத்தில் கலந்துக்கிறாங்க. ஆனால் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எந்த பிரச்சனையும் இங்கே இருக்கிற தொழிற்சங்கம் கையில் எடுக்கலை. குறிப்பாக சொல்லணும்னு சொன்னால், தனியார் மயம் ஆக்கக்கூடாது. ஆமாம், ஆக்கக்கூடாது. அதில் எங்களுக்கும் உடன்பாடு. அதே நேரத்தில் தனியார் மயமாக கடந்த 30ஆம் தேதி பேருந்துகள் இயக்குனாங்க, மின்சார பேருந்து. அத்தனையும் தனியார் பேரில் இருக்கக்கூடிய கம்பெனியோட வண்டிங்க. அதுக்கு வந்திருக்கிற டிரைவர், கண்டக்டர் அவர்களும் தனியார்களையே இங்கே வேலைக்கு வைத்திருக்கிறார்கள். ஆக அதில் அரசுக்கு அதுக்கு சம்மந்தமே இல்லாத மாதிரி எடுத்திருக்காங்க. அது இல்லாமல் அடிப்படை ஊதியம் 26,000 கொடுக்கணும்னு சொல்லி கேட்குறாங்க. ரைட்டு, இன்றைக்கி டாஸ்மாக் 50,000 கோடி வருமானம் கொடுக்கக்கூடிய டாஸ்மாகில் வேலை செய்கிறவங்களுக்கு 9,000, 12,000, 14,000 3 ஸ்லாப்பில் தான் சம்பளம் இருக்குது. ஏன் அவங்களுக்கு வாங்கி கொடுக்குறதுக்கு இந்த தொழிற்சங்கம் ஏன் போராடலை? அதே போல் புதிதாக ஆட்களை எடுக்காமல் எல்லாம் கான்ட்ராக்ட் பேசிஸில் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அதை எதிர்த்து எந்த தொழிற்சங்கமும் தமிழ்நாட்டில் குரல் கொடுக்கல. அண்ணா தொழிற்சங்கமும் எங்கள் கூட இருக்க கூட்டமைப்பு சங்கங்கள் தான் நாங்கள் போராடிக்கிட்டு இருக்கிறோம். ஆனால் என்ன போராடினாலும் காது செவடங்காதில் ஊதின சங்கா இந்த அரசாங்கம் இருக்கிறதுனால, எங்களுடைய ஆட்சி மாற்றம் வந்த உடனே மீண்டும் எங்களுடைய அம்மாவுடைய பொற்கால ஆட்சி ஆனால் எடப்பாடியார் தலைமையில் வரும்போது நம்ம இதை பற்றி பேசுவோம் அப்படின்ட்டு நாங்கள் அத்தனையும் தள்ளி வச்சுட்டு வரோம். இந்த வேலை நிறுத்தம் என்பது முழுக்க பொதுமக்களுக்கு எந்த விதத்துலையும் நன்மை பயக்க போகிறதில்ல, தொழிலாளருக்கும் நன்மை நடக்க போகிறதில்ல. ஒரு நாளைக்கு இந்த தொழிற்சங்கத்தினுடைய வெற்றியாக காமிக்கணும்னு நினச்சி அரசு முன்னெடுத்தால் மட்டும்தான் இந்த வேலை நிறுத்தத்தை ஏதோ ஓரளவுக்கு சொல்லலாம். ஏன்னா எங்களுடைய 42,000 தொழிலாளர்களும் எங்கள் கூட்டமைப்பில் இருக்கக்கூடிய சங்கத்தினுடைய தொழிலாளர்களும் நாளைக்கு வேலைக்கு போகிறது கையெழுத்து போட்டுவிட்டோம். எங்களை பொறுத்தவரையில் இந்த வேலை நிறுத்தத்தில் கலந்துக்கல. தமிழ்நாட்டில் அதிகமான ஆட்டோ தொழிலாளர்கள் அதிமுகவில் இருக்கக்கூடிய அண்ணா தொழிற்சங்கத்தில் இருக்காங்க. குறிப்பாக சென்னை, கோவை, மதுரை போன்ற மாநகராட்சியில், திருச்சியிலலாம். ஆக அவங்களும் வண்டி ஓட்ட தயாராக இருக்காங்க. ஆக ஆட்டோங்களும் ஓடும், பேருந்துகளும் ஓடும், ஆங்காங்கே பொதுத்துறை நிறுவனங்கள் பணிகளும் நடைபெறும். மத்திய அரசுக்கு சொந்தமான என்எல்சி, அந்த பெல் போன்ற தொழிற்சங்கத்தில் எங்களுடைய தொழிலாளர்கள்லாம் வேலைக்கு போக தயாராக இருக்கிறன்றது இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறேன். அப்படி வராது. ஏன்னு கேட்டிங்கன்னா, எங்களுடைய அதிமுகவும் பாரதிய ஜனதாவும் கூட்டணி வைத்திருப்பது கொள்கை வேறு, கூட்டணி வேறுன்னு எங்கள் பொதுச்செயலாளர் தெளிவாக தெரிவிச்சிட்டாரு. அப்படி இருக்கும்போது நாங்கள் இதுக்காக சொல்லலை, தொழிலாளருக்கு ஏதோ பண்ண வாங்கி தர போகிறீங்க. நாளைக்கு காலையில் தமிழ்நாட்டில் செய்ய வேண்டிய பணிகள், குறிப்பாக சொல்லணும்னு சொன்னால், தமிழ்நாடு அரசு புதிதாக ஆட்கள் எடுக்கலை, அதுக்கு போராடுறோன்னு சொல்லுங்கள், நாங்கள் சேர்ந்து போராடுறோம். எங்கள் பொதுச்செயலாளருடைய அனுமதியோடு நாங்களும் கலந்துக்கிறோம். இல்லை, இந்த ஊதிய உயர்வு பெற்றுத்தரத்துக்கு முயற்சி எடுங்க. அவங்க என்ன சொன்னாங்க, நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் 100 நாளில் பழைய ஓய்வூதிய திட்டத்தை கொண்டாடுவோம், அப்புறம் நிலுவையில் இருக்கக்கூடிய டிஏவெல்லாம் கொடுப்போம். நாங்கள் அதுக்காக இவங்க யாருன்னா போராடினாங்கன்னா நாங்களும் நிச்சயமாக எங்கள் பொதுச்செயலாளர் அனுமதியோடு இந்த தொழிற்சங்கமும் போராடும். ஆனால் அதையெல்லாம் விட்டுட்டு ஏதோ 42 சட்டங்களை 4 சட்டங்களாக மாற்றிட்டாங்க, அதுக்காக போகிறோம். அது என்ன சட்டம்னு எந்த தொழிலாளிக்கும் தெரியாது, அதுக்கு விளக்கமும் இல்லை இந்த தொழிற்சங்கங்கள். அது மட்டும் இல்லாமல் மத்திய அரசாங்கம் போடுற அத்தனை சட்டங்களையும் மாநில அரசுகள் நிறைவேற்றுறது இல்லை. இவங்களுக்கு சாதகமாக இருந்தால் நிறைவேற்றலாம், இல்லைன்னா எடுத்து போட்டு போகலாம். இப்போ குறிப்பாக சொல்லணும்னா, போக்குவரத்து துறை ஆர்டிஓ ஆஃபீஸில் பார்த்தீங்கன்னா பல சட்டங்கள் மத்திய அரசாங்கம் தரவழி போக்குவரத்து துறை போட்டதை நம்ம நடைமுறைப்படுத்துறது இல்லை. ஏன்னா அது மாநில அரசாங்கத்துக்கு சம்மந்தப்பட்டது. அப்படி இருக்கும்போது இவங்க ஏதோ ஒரே வார்த்தை, மாநில அரசு செய்ய வேண்டியதெல்லாம் விட்டுட்டு மத்திய அரசாங்கம் கேட்குறது எந்த விதத்தில் நியாயம்? இன்றைக்கி அந்த நலவாரியங்களுக்கு இருக்கக்கூடிய சம்பளம் அது இதுன்னு பேசுகிறாங்க. நலவாரியம்
பூரா தமிழ்நாடு அரசாங்கத்தில் கண்ட்ரோலில் இருக்குது. அப்படி இருக்கும்போது நலவாரியத்துக்கு இப்போ கேட்க வேண்டிய கோரிக்கை தமிழ்நாடு அரசுக்கிட்ட, அதை விட்டு நீங்கள் மத்திய அரசுக்கிட்ட கேட்குறேன்னு சொல்லி ஒரு பொய்யான வேலை நிறுத்தத்தை அறிவிச்சிருக்காங்கன்றதுனால தான் நாங்கள் இந்த வேலை நிறுத்தத்தில் கலந்துக்கல. இதனால் எங்கள் தொழிலாளிக்கோ பொதுமக்களுக்கும் கஷ்டப்படக்கூடாது. எங்கள் தொழிலாளிக்கு எங்களுடைய பொதுச் செயலாளரை பொறுத்தவரையிலும் 2 கண்ணாக பார்க்குறாரு. தொழிலாளர்களையும் பாதுகாக்கணும், அதே நேரத்தில் பொதுமக்களுக்கும் எந்த விதமான கஷ்டங்களும் வரக்கூடாதுன்னு தெளிவாக இருக்காங்க. இந்த வேலை நிறுத்தம் என்பது முழுக்க முழுக்க தொழிலாளர்களுக்கும் எந்த நன்மையும் இல்லை, பொதுமக்களும் கஷ்டப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படும் என்பது இந்த நேரத்தில் தெரிவிச்சுட்டு, அதனால நாங்கள் வந்து இந்த வேலை நிறுத்தத்தில் கலந்துக்கிறது இல்லைன்ற முடிவு எடுத்திருக்கோம். ஆமாம், உண்மைதான். இவங்க வந்து ஏதோ அவங்களுக்கு வந்து இருக்கக்கூடிய அந்த மைனஸை சரி பண்ணிக்கிறதுக்கு மத்திய அரசாங்கத்தை எதுக்குற மாதிரி இவங்க வந்து போடுறாங்களோ வழியா, மத்திய அரசாங்கம் எதுக்கக்கூடிய இதே தொழிற்சங்கம் மாநில அரசாங்கத்தில் நிறைய பிரச்சனை இருக்கு, இந்த தொழிற்சங்களுக்கு தெரியுமே, அதுக்கும் போராட சொல்லுங்கள், நாங்களும் வரேன்னு தான் சொல்கிறோம். நாங்கள் வரமாட்டோன்னு சொல்ல, எங்களுக்கு கூட்டணி என்பது வேறு, கொள்கை என்பது வேறுன்னு எங்கள் பொதுச்செயலாளர் சொன்னது மாதிரி மக்கள் நலனுக்காகவும் எங்களுடைய தொழிலாளர் நலனுக்காகவும் நாங்கள் மத்திய அரசாங்க கூட உங்கள் கூட சேர்ந்து போராடினா தயார். ஆனால் அதே நேரத்தில் மாநில அரசுக்காக நீங்கள் எதாவது போராடுறீங்களா? அது கிடையாது. அப்போ இங்கே ஒரு எண்ணங்கள் அங்கே ஒரு எண்ணங்கள் இருக்கிறத எங்களால் ஏற்றுக்க முடியல. நன்றி.